Assalamu alaikum, dear brothers and sisters. Good evening to all of you. திரும்பவும் நான் நிறையா ஸ்டோரி சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. சிம்பிளாக வந்து என்னுடைய ஸ்டோரிஸை மட்டும் சொல்லிடுறேன். சக்ஸஸாக இல்லை ஃபெயிலியராகலாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். 1983 வந்து ஐ கம்ப்ளீட்டட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ எனக்கு ஐஎஸ்ஓட ஜாப் கிடைச்சிது. எதுக்கு சொல்கிறேன்னா என் கேரியரில் எங்கேயுமே உருப்படலை, அதுக்காக தான் சொல்ல வரேன். அவர் அப்துல் கலாம் சார் எனக்கு டைரக்டராக இருந்தார் 1983. ஒரு ஷார்ட் டைம் தான் ஏசோவில் இருந்தேன். அகெயின் ஐ டியூ டு தி ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஐ ஷிஃப்டட் டு என்எல்சி, தென் என்டிபிசி, ஷார்ஜா எலக்ட்ரிசிட்டி, துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் பஹ்ரைன் எலக்ட்ரிசிட்டி. மாதிரி நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஆனால் உண்மை என்னென்னா எங்கேயுமே உருப்படியாக வேலை பார்க்கலாம். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 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 சில சைக்காலஜி ஒரு சில இடத்துல தான் செட் ஆகும். எனக்கு வந்து கேரியர் செட் ஆகும். இவன் தான் ஐ வாஸ் சம்வாட் சக்ஸஸ்ஃபுல். அப்துல் கலாம் சார் எங்கே ரீச் ஆகிட்டார், நான் எங்கேயே இருந்தேன். பட் தெர் வாஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம். ஐ கேனாட் கம்பேர் வித் ஹிம். பட் இருந்தாலும் வந்து பிஸ்னஸ்க்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது. இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பித்ததே வந்து பெருசாக வந்து வளரணுங்கிறதுலாம் இல்லை. என்னுடைய சர்வைவலுக்கோசரம் தான். அட் தி ஏஜ் ஆஃப் 50 I started a small company with 2 people in 2010 in Bahrain. அப்போ வரும்போது we started as a technical, O&M contract in power plants. So alhamdulillah, today we have almost near to 700 employees sprawling across Qatar, Saudi Arabia and UAE, of course India. We are into multiple business. Thank you very much. என்னென்னா, இப்போ நான் வந்து சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லும்போது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்படிங்க கோச் கதை சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறப்ப வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் திஸ் ஒன் ஆயா ஃப்ரம் குரான். கது அபிலக மந்த சக்கா வ திக்ர இஸ்ம ரப்பி வசல்லா பல் துத்தீரோன் ஹயாத்தத்துன்னா ஒன்று ஆகிரத்தின் ஹைரோன் அபகம். அல்லாஹ் சேஸ், யார் உலகத்தில் வெற்றியாளர் அப்படின்னா, சதா இறைவனை வணங்கி துதிபாடி தொழுது கொண்டிருக்கிறானோ அவன் தான் வெற்றியாளர்னு சொல்கிறான். இப்போ நம்ம பெரும்பாலான வெற்றி வந்து துனியா, அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். வி நீட் துனியா ஆல்சோ டு சக்சீட் இன் ஆகிரம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா வந்து என்னுடைய அபிப்பிராய பிரகாரம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும், ஒரு என்டர்பிரனர் இருக்கணும்னா யூ ஷுட் பி a குட் முஸ்லீம் with strong iman. இருந்தாவே இன்ஷால்லா with our character, with our determination, certainly we will be successful. அப்புறம் என்னுடைய ஸ்டோரி இப்போ சொல்லிடுறேன். we are basically in power plant and water plant operation and maintenance, and of course alhamdulillah we are working with most of the multinational companies. அதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் எங்கள் தொழிலில் வந்து நேர்மையாக இருந்தது தான். ரெண்டாவது, இப்போ பணம் சம்பாதிக்க ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயம் எனக்கு இல்லை. எப்போவுமே வந்து பேசிக் பாயிண்ட்டு நத்திங் டு லூஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே வரும். அதுதான் என்கிட்ட வந்து. ஏன்னா எனக்கு பெருசாக சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது, பெருசாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தனுடைய வந்து பீஸ் எதை வச்சு மெஷர் பண்ண முடியுமா, நைட்டு ஒழுங்காக தூங்கணும்னாவே வி ஆர் பீஸ்ஃபுல். எப்போ தூக்கம் வரும், யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், மற்றபடி வேறு எது காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அப்போ நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போதே நிச்சயமாக வந்து வில் பி சக்ஸஸ்ஃபுல். இப்போ இங்கே இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தா பயமாக கிடக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் பெருசாக காம்படிஷன் வந்துடுவாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து லேடிஸ் ஆர் வெரி ஷார்ப். ரெண்டாவது முறை அவங்க நினைக்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்க முடியாது. அவங்க பெரிய புத்திசாலியான ஆளுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா வந்து ஒரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு தாயோ நல்லது ஒரு மனைவியோ தான் இருக்க முடியும். அதனால் வந்து நம்ம எவ்வளோ தான் ஆண்கள் வந்து நம்ம ஜெனரேஷனுக்கு வந்து முஸ்லீம்ஸுக்கு வந்து பெரிய கன்ஸ்ட்ரைன்ட், எப்படி வந்து நெட்வொர்க்கிங் பண்ணுறது ஒரு இஷ்யூ இருக்குது. ரெண்டாவது, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்லேருந்து சார் ஒருத்தர் பேசினார். ஏன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தே ஆர் வெரி மச் சக்ஸஸ்ஃபுல் இன் தி டைனி செக்டர். தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து வி ஆர் நாட் மச் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இந்த கேஷ்யூ நட் எக்ஸ்போர்ட்லேருந்து தொடங்கி கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணுறாங்க. பட் வி லேக் தி இந்த
ப்ராசஸ் என்னங்கிறதுல மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்லேருந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு கிளாஸ் நடத்தினா சார் எங்கே இருக்காரு தெரியல, இங்கே உட்காந்துட்டாக்குள்ள இருக்கேன். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்லேருந்து நல்லா சொன்னேன் சார். ஸோ அது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்லேருந்து எப்படி எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் ஐ ஒர்க் வித், ஏன்னா பிஸ்னஸில் முக்கியமானது வந்து ஐடியாஸ், ஸ்டார்ட் அனாலிசிஸ். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன நம்ம தெரிஞ்சிடணும். அப்போ தான் வந்து இதனை இவன் முடிக்கும் என்ற இது அதனை அவன் கண்டுடல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதாவது இப்போ யார்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கணும்னு முக்கியமானது. ஸோ அதெல்லாம் பண்ணோம்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். இப்போது காட்ஸ் கிரேஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொலாங் மச் ஆன் திஸ். ஓகே, இன்ஷால்லா இப்போ எதாக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஃபாரினில் தொழில் தொடங்குறதோ இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட ஐடியாவோ, ஏன்னா வி ஆர் இன்டு மல்டிபிள் பிஸ்னஸ். ஏன்டா ஐஏஎஸ் அகாடமி வச்சுருக்கோம், வி ஆர் ரன்னிங் மதரசா இன் திண்டுக்கல், வி ஆர் டூயிங் யூபிவிசி ஃபேப்ரிகேஷன், அலுமினியம் ஃபேப்ரிகேஷன், வால் சர்வீசிங், டெஸ்டிங்னு சொல்லிட்டு அவர் புகாரி சார் பெரிய அளவில் பண்ணுறாங்க. நான் ஒரு டைனி செக்டரில் பண்ணுறோம், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம். ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்று போச்சுன்னா என்னென்ன எப்போவுமே இருக்கணும். அதனால் சர்வேலுக்கு வந்து ஆல்வேஸ் ஐ கோ ஃபார் டைவர்சிஃபிகேஷன். ஒரு ஜாபில் இல்லை, என்னுடைய ஓரளவு ஐ நாட் மச் சக்ஸஸ்ஃபுல், பட் ஸ்டில் ஓரளவு நாங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கோம்னா அது காரணம் வந்து மல்டி டாஸ்கிங், கீப்பிங் த ரைட் பர்சன் இன் த ரைட் பிளேஸ், டெலிகேட்டிங் த பீப்புள், ட்ரஸ்டிங் த பீப்புள், கைடிங் த பீப்புள். ரெண்டாவது ஐ ஆல்வேஸ் ட்ரெயின் மை ஸ்டாஃப்ஸ் கண்டினியூஸ்லி. ஏன்னா வந்து சுவரின்றி சித்திரமில்லை. நம்ம வந்து எதாவது ஒரு ஸ்ட்ராங் மேன் பவர், ஸ்ட்ராங் மேனேஜர்ஸ் இருக்கும்போது அந்த கம்பெனி நிச்சயமாக ஒன்றல்ல பல மடங்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ட்ரெயினிங் த பீப்புள் டு அவர் ரெக்குயர்மெண்ட் இஸ் வெரி வெரி கீ ஃபேக்டர் ஃபார் அஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் லிசனிங். எதாக இருந்தாலும் என்னை நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.